பராசக்தி திரைப்படத்தையா முடக்க நினைக்கிறீங்க? விஜய் அதேபோல அவருக்கு பின்னாடி இருக்கிற ரசிகர் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் இப்படி எல்லாருமே ரவுடிகள் அப்படிங்கிற மாதிரி இப்ப பராசக்தி திரைப்படத்த டைரக்ஷன் பண்ணியிருந்த சுதா கோங்குரா ஒரு கடுமையான, மிக கோவமான ஒரு பேட்டிய விஜய் அவருக்கு எதிராகவும், அதேபோல ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எதிராகவும், முக்கியமா விஜய் அவருடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவருடைய சோசியல் மீடியா ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி எல்லாரையுமே கடுமையாக மிகப்பெரிய அளவுல சுதா கோங்கரா அவங்க திட்டி கோபமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. என்னடா இது, ஒரு படத்தை டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர் எப்படி விஜய் அவரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமா அவங்க பேசியிருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அடுத்ததா பின்னாடியே வரக்கூடிய தகவல், அந்த தகவல் தான் இப்ப விஜய் அதே போல விஜய் ரசிகர்கள், முக்கியமா தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள், மக்கள் இப்படி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான தகவல் அடுத்து அடுத்து அடுத்துன்னு திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமா ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிப்பாட்டினது இதுவரைக்கும் மத்திய அரசு அப்படின்னு தான் நிறைய பேர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சுதா கோங்குரா அவங்க கொடுத்திருக்க அந்த பேட்டியில இருந்து ஜனநாயகன் திரைப்படத்தை தடுத்து நிப்பாட்டினதே ஒருவேளை திமுக அவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு சுதா கோங்குரா அவங்க சொல்லியிருக்க ஒரு சில வார்த்தைகள், அந்த பேட்டி தற்போது மிகப்பெரிய பரபரப்பை தான் தற்போது கிளப்பியிருக்கு. அப்படி சுதா கோங்குரா அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க, உண்மையாகவே ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போறதுக்கு பின்னாடி திமுக அவங்களும் மிகப்பெரிய அளவுல முக்கியமான காரணமாக இருக்காங்களா அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் அதுக்கப்புறமா பராசக்தி 2 படமுமே கிளாஷ் ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே, அப்பவே தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் இப்படி எல்லாருமே நாங்க பராசக்தி பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்ப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே சபதமே எடுத்திருந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல. ஆனா அதுக்கு கூடயே போட்டி போட வந்த பராசக்தி திரைப்படம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதனாலேயே நாங்க ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்காம வேற எந்த திரைப்படத்தையுமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், முக்கியமா திமுக அவங்க மேல அதிருப்தியில இருந்த மக்கள் இப்படி நிறைய பேர் பராசக்தி திரைப்படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்காம நிறைய பேர் தவிர்த்தாங்க. தவிர்த்தது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் தியேட்டருக்கு போனவங்க அவங்க எல்லாருமே படம் நல்லாவே இல்ல, ரொம்ப மோசமாக இருக்கு, இது படமே கிடையாது அப்படின்னு காரி துப்பக்கூடிய அளவுக்கு பராசக்தி திரைப்படத்தை பயங்கரமா நிறைய பேர் விமர்சனம் தான் செஞ்சிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சுதா கோங்குரா, பராசக்தி திரைப்படத்தின் அந்த டைரக்டர் சுதா கோங்குரா அவங்க ரொம்ப கோபப்பட்டு ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகர்கள், அதுக்கப்புறமா விஜய் இப்படி இவங்க எல்லாரையுமே விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை சுதா கோங்குரா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல. அதனால அந்த கோபம், வன்மம் எல்லாத்தையுமே விஜய் ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே பொதுவான மக்கள் வந்து பராசக்தி திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்துறக்கூடாது அப்படின்னு முழு கோவத்தையும், வன்மத்தையும் இப்ப பராசக்தி திரைப்படத்தின் மேல விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவங்களுடைய கோபத்தை பராசக்தி திரைப்படத்து மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க. பொய்யான ரிவ்யூ, தியேட்டருக்கு உள்ளேயே விஜய் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி வந்து மோசமான ரிவ்யூவை, படம் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மோசமான ரிவ்யூவை பராசக்தி திரைப்படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே செய்யறது யார் அப்படின்னா விஜய் அவருடைய அந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஜய் அவருடைய ரசிகர்கள், வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜய் அவருடைய சோஷியல் மீடியா ரசிகர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறதுக்காக இப்ப பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, இந்த திரைப்படம் ஓடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மோசமான விமர்சனம் சோஷியல் மீடியாலையும் மற்ற எல்லா பொது இடங்கள்லையுமே இந்த திரைப்படம் ஓடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மோசமான செயல்ல தொடர்ந்து இவங்க எல்லாருமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுதா கோங்குரா கடுமையான கண்டனம், எச்சரிக்கை, அந்த விமர்சனம் பண்ணி திட்டி விளாசி தள்ளியிருக்காங்க விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே. அதோட சேர்த்து விஜய் அவர் தான் அவருடைய ரசிகர்கள இந்த மாதிரி மோசமான செயல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல விஜய் அவர் இருக்காரு. ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அவர் சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க, மற்ற யாரு சொன்னாலும் நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரியான செயல்ல தன்னுடைய ரசிகர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்தியிருக்கணும். ஆனா அத விஜய் அவர்கள் செய்ய தவறிட்டாரு அப்படின்னு சுதா கோங்குரா நேரடியான அந்த குற்றச்சாட்டு, பழிய, அதாவது பராசக்தி திரைப்படம் இப்ப ஓடலையா, அதுக்கு விஜய் ரசிகர்கள் அவங்க தான் எல்லாருமே காரணமா,
அதனால விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்த தவறிட்டாரு. இந்த இடத்துல விஜய் அவர் செஞ்சது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சுதா கோங்கரா அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டு பராசக்தி திரைப்படம் ஓடாம இருந்ததுக்கு விஜய் ரசிகர்கள் அதேபோல விஜய் அவரு அமைதியாக இருந்தது தான் காரணம் அப்படின்னு சுதா கோங்கரா சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி பேட்டி குடுத்ததுமே, அடுத்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்துன்னு இப்ப வெளிய வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அது கேட்கிறப்ப ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல திடுக்கிடும் தகவல்களாக தான் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா, ஆரம்பத்துல இருந்து பாஜகவினர்கள் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அவங்க கையில பாஜக கையில இருக்கு. விஜய் அவர கூட்டணிக்கு உள்ள அழைக்கணும் அப்படின்னு தான் இங்க ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ண விடாம தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. நம்ம எல்லாருமே கூட அது உண்மைதானோ அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கடைசி வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டு அவங்க அனுமதி தரல. ஜனநாயகன் திரைப்படம் அதனால தான் ரிலீஸ் ஆகல அப்படின்னு மத்திய அரசு அவங்க மேல நிறைய பேருக்கு கோபம் இருந்துச்சு. ஆனா இப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சென்சார் போர்டு அதிகாரிகள் ஒரு 5 அதிகாரிகள் தியேட்டர்ல உட்கார்ந்து ஜனநாயகன் திரைப்படத்த பார்த்தாங்க இல்லையா? அதுல 4 பேர் அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஆனா, ஒரே ஒரு நபர் மட்டும் தான் அப்ரூவல் குடுக்காம, ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் அந்த சான்றிதழ் தராம, சுத்தி ஜனநாயகன் திரைப்படத்தின் படக்குழுவ அவரு அலைய விட்டுருக்காரு. மத்த 4 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே படத்துக்கு யுஏ சர்டிபிகேட் தான் அப்படின்னு. ஆனா, ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இந்த படத்துல இந்த காட்சிய நீக்குங்க. இந்த இடத்துல மியூட் போடுங்க. இந்த சீன் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு நபர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அந்த நபர பத்தின தகவல்கள் எதுவுமே இதுவரைக்கும் வெளி வராம தான் இருந்துச்சு. இப்போ அந்த நபர் யாரு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெளிய கசிய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் வேற யாரும் இல்ல. திமுக அவங்களுடைய விஸ்வாசி, திமுக அவங்களுடைய அனுதாபி அவர்தான். டெல்லியில அங்க சென்ட்ரல் போர்டு அதிகாரியாக அந்த இடத்துல சென்சார் போர்டு அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து இந்த படத்துக்கு சென்சார் போர்டு அந்த யுஏ சர்டிபிகேட்ட தராம தாமதம் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் இங்க சென்னையில வந்து கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தது. அதுக்கப்புறமா அந்த வழக்க மேல்முறையீடு செஞ்சது. இப்படி இது எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு சென்சார் போர்டு அதிகாரி அவர் தான் பின்னாடி இருந்திருக்காரு. அவரால தான் இப்ப இங்க ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிருக்கு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, திமுக விஸ்வாசியாக, திமுக நபராக அவர் இருக்காரு. அவருடைய அந்த குடும்பம், பரம்பரை எல்லாமே திமுகவின் பின்புலமாக இருக்கு அப்படின்னு இந்த தகவல தற்போது தேடி பிடிச்சு எடுத்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிப்பாட்டினதுக்கு பாஜக அவங்களுடைய தலையீடு காரணமாக இல்ல. திமுக அவங்களுடைய ஆட்கள் சென்சார் போர்டுக்கு உள்ள இருக்காங்க. அவங்க தான் இப்ப ஜனநாயகன் திரைப்படத்த நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப சுதா கோங்கரா அவங்க குடுத்த அந்த பேட்டிக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்துன்னு இந்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இப்போ இத பார்க்குறப்ப, ஆரம்பத்துல இருந்து மத்திய அரசு அவங்க தான் ஜனநாயகம் திரைப்படத்த திட்டம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்த நெறைய பேருக்கு, திமுக அவங்க இதுக்கு உள்ள இருக்காங்க. அவங்க தான் ஜனநாயகம் திரைப்படத்த நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நெனச்சு பார்க்குறப்ப, யாராலயுமே இந்த விஷயத்த நம்ப முடியல. ஆனா டெல்லி வட்டாரத்துல இருந்து பாஜக தரப்பு அவங்களே ஆதாரத்துடன் திமுக அனுதாபி, திமுக விஸ்வாசி அவங்க சென்ட்ரல் போர்டு அந்த யுஏ சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுல இருந்து கடைசி வரைக்கும் திமுக நபர்கள் அவங்க உள்ள இருந்திருக்காங்க. அவங்க தான் ஜனநாயகன் திரைப்படத்த தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாக வச்சு கேட்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனாலுமே என்ன பண்றது? எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. கோர்ட் கேஸுக்கு வரைக்கும் போயிடுச்சு. வர்ற 19ஆம் தேதி தான் இப்ப ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. விசாரணைக்கு வர்றப்ப ஜனநாயகன் திரைப்படம் நிச்சயமாக இந்த ஜனவரிக்கு உள்ளேயாவது ரிலீஸ் பண்றதுக்கான அந்த வேலையில தான் இப்ப ஜனநாயகன் படக்குழு இருக்காங்க. ஆனா, இதுக்கு நடுவுல ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா ஜனநாயகன் திரைப்படம் ஓடாது அப்படின்னு சுதா கோங்கரா அவங்க பரபரப்பு பேட்டி குடுத்து, ஒரு ரொம்ப பெரிய சாபத்தையே குடுத்திருக்காங்க விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு. ஏன்னா, அவங்களுடைய அந்த பராசக்தி திரைப்படம் ஓடல அப்படின்னு இந்த பரபரப்பு பேட்டிய திடீர்னு நடுவுல புகுந்து சுதா கோங்கரா அவங்க தேவையில்லாம குடுத்திருக்காங்க. அவங்க குடுத்திருக்க இந்த பேட்டிய பத்தியும், அதேபோல ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போறதுக்கு பின்னாடி திமுக நபர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்ப, நிச்சயமாகவே இது அதிர்ச்சியாக தான் இருக்கு. இத பத்தி உங்க கருத்த சொல்லுங்க.